இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த தங்கம் விலை இந்த கடந்த 2 வருடங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுமுகமாக தான் இருந்திருக்கு. சரி, தங்கம் வாங்கலாமா, இல்லை தங்கத்தில் வந்து எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குழப்பங்கள் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து கோல்டு சிட்டா போடலாமா, தங்க நாணயமா வாங்கி வச்சுக்கலாமா, கோல்டு இடிஎஃப்ஆ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் எல்லாருக்குமே இருக்கு. வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். கோல்டு சிட் அப்படின்னு வரும்பொழுது அந்த தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த கோல்டு சிட்ல போடலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு போடும் பொழுது நீங்க இப்போ இருக்கிற ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா 11 மாதத்திற்கு மேல் வந்து கோல்டு சிட் வந்து போட முடியாது. ஸோ 11 மாதங்களுக்கு தான் வந்து நீங்க கோல்டு சிட் அப்படிங்கிறது வந்து போட முடியும். ஸோ மாதம் ஒரு 10,000 இல்லை ஒரு 20,000 நீங்க போடுறீங்கன்னா ஆண்டு ஒன்றிற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சேமிப்பு வந்து அதுல வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சேமிக்கும் பொழுது என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்க வந்து நகை எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து அதுல உள்ள பெரிய அட்வான்டேஜ். இப்போ நகை வேண்டாம், எனக்கு வந்து நான் வந்து என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கோ இல்லை வந்து வேற ஒரு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து நகை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இப்பயே இம்மிடியேட்டா வாங்கணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த கோல்டு சிட் பண்றது வந்து ஒரு உகந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% இருந்து 20% வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரத்துல உங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால அது ஒரு சிறந்த வழிமுறையா இருக்கும். ஆனா இதுவே வந்து நான் நீண்ட காலத்துக்கு வந்து நான் சேமிச்சு வைக்கணும், என்னோட என்னோட பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு 10 வயசு தான் ஆகுது, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போறேன், அதுக்கு நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி முதலீட்டுக்கு வந்து போகலாம். அதே மாதிரி வந்து இந்த கோல்டு காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கோல்டு காயின்ஸும் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து வாங்கி வைக்கிறாங்க. சிறுக சிறுக ஒரு 1/2 கிராமோ இல்லை 1 கிராமோ அந்த மாதிரி வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அதுல என்ன சாதகம் பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுல 3% வரைக்கும் வந்து அந்த ஜிஎஸ்டி வரிகள் இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து அந்த அச்சு செய்யற சார்ஜஸ் அப்படிங்கிற 2-3% வரைக்கும் அந்த கோல்டு அச்சு செய்யறது பிளேட் செய்யறதுக்காக அவங்க சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து நீங்க ஜாஸ்தி கொடுத்து தான் வந்து அந்த கோல்டு காயின்ஸும் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. நாளைக்கு வந்து அந்த கோல்டு காயின்ஸை வாங்கி நீங்க அதை திருப்பி கொடுத்து நீங்க வந்து கோல்டு நகையா செஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா வந்து அந்த செய்கூலி சேதாரம் கண்டிப்பா நீங்க கொடுக்க போறீங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த முதல்ல கொடுத்த அந்த 5% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய லாஸா தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்க கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பேப்பர் கோல்டு. ஸோ கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க நீண்ட கால முதலீடா சிறுக சிறுக வந்து மாதம் சேமிக்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து மாதம் எவ்வளோ வரும்னு தெரியாது, என்னால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கோல்டு இடிஎஃப்ல வந்து முதலீடு பண்ணலாம். கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து 1 மில்லிகிராம், அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து 150 ரூபாய்க்கு 1 மில்லிகிராம், 140 150 ரூபாய்க்கு 1 மில்லிகிராம் அளவுக்கு கூட வந்து இன்னைக்கு தங்கத்தை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கோல்டு இடிஎஃப்ல இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் நீங்க ஒரு 500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ உங்களால எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட கோல்டு முதலீடு அப்படிங்கறத வந்து அந்த கோல்டு இடிஎஃப்ல வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கோல்டு இடிஎஃப்ல பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தங்கம் சிறுக சிறுக வாங்குவீங்க. அந்த தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு அந்த தங்கத்தோட அந்த கோல்டு இடிஎஃபோட ரேட்ஸும் மேலே கீழே போகும். உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வந்து உங்களோட கோல்டு இடிஎஃப் வித்துட்டு நீங்க மார்க்கெட்ல போயிட்டு அதை வந்து தங்க நகையா வந்து மாத்திக்க முடியும். இந்த கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 24 கேரட் தங்கத்தோட விலை தான் இருக்கும். இப்ப நாம நார்மலா நகைகள் வாங்கும்பொழுது பாத்தீங்கன்னா அது 22 கேரட் தங்கத்தோட மதிப்பு தான் வந்து அதுல இருக்கும். 24 கேரட் அப்படின்னு வரும்பொழுது அதோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. ஸோ அதனால வந்து கோல்டு இடிஎஃப்ஆ, கோல்டு சிட்டா, இல்ல வந்து கோல்டு காயின்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க நகை மட்டுமே வாங்க வேண்டும் ஒரு வருடத்துல, ஒவ்வொரு வருடம் நான் வந்து தங்க நகை வாங்கி சேமிக்க வேண்டும் ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இருந்ததுன்னா கோல்டு சிட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த
சிறந்த ஆப்ஷனா இருக்கும். அப்படி இல்ல, நான் நீண்ட கால அடிப்படையில நான் வந்து தங்கம் சேமிக்கணும், தங்கம் வாங்கணும், அதுக்காக நான் சேமிக்க போறேன் அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம். இதையும் தாண்டி கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு முதலீடாவே கருதுறேன். என்னோட நீண்ட கால இதுல அசெட் அலோகேஷன்ல நீங்க வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு இருக்கும், கடன் சார்ந்த முதலீடு இருக்கும், அது தவிர கோல்டு முதலீடு, இது மூணுமே வந்து ஒரு முதலீட்டு கருவியா நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறதுல தான் வந்து நீங்க முதலீடு பண்ணணும். அதுல முதலீடு பண்ணும் பொழுதுதான் உங்களோட அந்த சேமிப்பு, அதாவது நீங்க என்ன சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களோட ஜிஎஸ்டியோ இல்ல செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வந்து இந்த கோல்டு இடிஎஃப்ல இல்லாம ஒரு நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு இது ஒரு சிறந்த முதலீடா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோல்டு இடிஎஃப்ல எப்படி எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சில்வரும் வந்து ஒரு இடிஎஃப் இருக்கு. கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து நீங்க இடிஎஃப்ல வந்து முதலீடு பண்ணலாம். இதுல முதலீடு பண்றதுக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமா நீங்க வந்து அந்த கோல்டு இடிஎஃப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு இடிஎஃப் இருக்கு ஆக்சுவலி. ஸோ எல்லா கோல்டு இடிஎஃப்மே வந்து ஒன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஏறக்குறைய வந்து ஒரே அந்த அதோட பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து அந்த கோல்டோட பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல வந்து கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதோட இந்த புரோக்கிங் எக்ஸ்பென்சஸ் உங்களோட இதுல எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து முதலீடு முடிவுகளை எடுக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு இடிஎஃப்ல வந்து அந்த ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக்கிங் எரர்னா நீங்க வந்து இன்னைக்கு கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்றீங்க, அவங்க வந்து உடனே கோல்டு தங்கத்தை வந்து எல்லா கோல்டு இடிஎஃப் வந்து தங்கத்தை வந்து பேக்கப் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த தங்கம் வந்து உடனே அவங்க வந்து வாங்கிடுறாங்களா, இல்ல ஒரு ஒரு வார காலம் தாண்டி இல்ல 2 நாள் கழிச்சு வாங்குறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து அந்த ட்ராக்கிங் எரர். அந்த ட்ராக்கிங் எரர் குறைச்சலாவும் அந்த புரோக்கிங் எக்ஸ்பென்சஸ் குறைவா இருக்கிற மாதிரியும் இருக்கிற கோல்டுல வந்து முதலீடு பண்றது வந்து சிறந்ததா இருக்கும்.